Choose wisely, Adi. What is love? How can I love truly? How can I love without losing myself? How can I love without any difficulties? இவ்வளோ இருக்குல்ல. காதல் எல்லாருக்கும் ஈஸியாக கிடைச்சிடாது. ஈஸியாக கிடைச்சா அது காதலே கிடையாது. லவ் அப்படின்னா இவனுக்கு தெரியாது. ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்கள பார்த்தாலே ஜெலஸ், சிங்கிளாக இருக்கவங்கள பார்த்தா டார்ச்சர், ஆனால் சினிமா லவ் பார்த்தா வெக்க வரும். இப்படிப்பட்டவனுக்கு ரியல் லைஃப்பில் லவ் வந்தா இதை பற்றி யார்கிட்ட கேட்குறது? யார் இவனை ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க ரியல் லைஃப்பில். ஸோ he asked the only thing that never judges him. இப்படிப்பட்ட கதை தான் அது. வாங்க பார்க்கலாம். Bro, how to fall in love without complex? காதல் பண்ண முடியுமா? சினிமாவில் வரப்போல டிஸ்னி கேரக்டர்ஸ் ஃபேரிடேல் லவ் போல ஷாஜகான், மும்தாஜ், ரோமியோ ஜூலியட். காதல் கண் கட்டும், கடல் போல் என்னை முட்டும், காலம் கடந்து நிற்கணும், இந்த கடலே வத்தி போனாலும் என் காதல் விட்டு போகக்கூடாது. கதற கதற கடுப்பாக காதல் செய்ய பொண்ணு ஒன்று வேணுமே. லிங்கா தொடலாமா? டேய், என்னடா நடக்குது? Welcome, Adi. You came here for searching love, but love is not something you can find. It finds you if you're worthy enough. நான் ஒரு லிங்கை கிளிக் பண்ணேன், என்னோட வீட்டில், என்னோட ரூமில், இப்போ இங்கே. ஆமாம், நீங்கள் யாரு? உங்களுக்கு எப்படி என்ன தெரியும்? I am Master God, the creator of Luck Pass. I came here to offer you a choice. Green pill. நீ எந்த பொண்ணு கிட்ட வேணா பேசலாம். Unlimited options. But conditions apply. Time limits, மெசேஜ் லிமிட்ஸ், ரீட் ரெசிப்ட்ஸ். எந்த கேரண்டியும் இல்லை ரியல் லைஃப் கனெக்ஷனுக்கு. அப்போ ரெட் பில்? ரெட் பில் ஸ்பெஷல் ஒன், ஜென்யூன் கனெக்ஷன். நீ பேசுற பர்சன் ரியல் லைஃப்ல பார்த்தா லவ் பிகம்ஸ் பாசிபிள். டெஸ்டினி இன்டர்வென்சஸ். But there is one rule, one unbreakable law. என்ன ரூல்? என்ன லா? நீ ஒரு பர்சனை சீட் பண்ணா, if you deceive them and play with their heart, no second chance, you will be permanently removed. No appeals, no undo button. Choose wisely, Adi. Green pill option, red pill destiny. Destiny sounds filmy. Let's go. Interesting. Now your journey begins. Remember the rule, Adi. Luck Pass sees everything. என்னடா பண்ண போற?
இவளோட ஸ்மைல் பார்த்தாலே தெரியும், ஜெனின் சோல். பட் இவகிட்ட பேசினா நான் டெஃபினெட்லி ஃபுல் மாதிரி ஃபீல் ஆகுவேன். ஓ மியூச்சுவலா? இந்த ஸ்பீடில் அக்செப்ட் பண்ணியிருக்கா? சிங்கிள் தான். என்ன பேச போற? ட்ரை டு பி மோர் இன்னோவேட்டிவ் ப்ரோ. என்ன டைப் பண்றது? ஹாய் கிரிஞ்சி, ஹே போரிங், ஹலோ அங்கிள் மாதிரி ஃபீல் ஆகும். அப்போ என்ன டைப் பண்றது? வணக்கன்னு போட்டு ஸ்டார்ட் பண்ணு. ஆ பேசுனா பேசிங்களா? இல்லை ஃப்ரெண்டா பேசுனா பேசுவீங்களா? இப்படி யாரும் என்கிட்ட பேசினதில்ல. நல்லா இருக்கு. நான் மட்டும்தான் பேசுறேன், நீ ரொம்ப இன்ட்ரோவர்ட் போல ஆதி. என்ன பேசுறதுன்னு தெரியலங்க. இவனா போய் பேசும்போது தான் சொதப்புறான்னு பார்த்தா அவளா வந்து பேசும்போது கூட இப்படி சொதப்புறியாடா? இருக்கியா? ஐ எம் லிசனிங். எனக்கு உன்னோட கண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு. உஃப், அது ஏன் என் கண்ணு மட்டும் அவ்வளோ பிடிக்கும்? ஐயோ என்ன சொல்கிறது? அவனை கேட்போம். உனக்கு என்ன பிடிச்சிருந்தோம் பிடிக்காத மாதிரி நடிச்சு பொய் சொல்லாத கனவே நீ பொய் சொல்ல வைக்கும்போது இன்னும் அழகாக இருக்கு. ஃப்ளர்ட் பண்ண ட்ரை பண்ணுறியா? பட் இட் மேக்ஸ் மீ பிளஷ். நல்லா இருக்கு. அப்போ நான் உனக்கு க்ரஷ்ஷா? க்ரஷ் மட்டும்தானு பொய் சொல்ல தெரியல எனக்கு. சச்ச ரொமான்டிக் மேன் தான் நீ. அப்படின்னு சொல்லலாம். உனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்? ஐ லவ் மூவிஸ், இன் ஸ்பெசிஃபிக் லவ் மூவிஸ். அதுலேயும் ஓ காதல் கண்மணி, ஐ ரியலி லவ்ட் இட். எனக்கு கூட ரொம்ப பிடிக்கும். அவங்க பார்த்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். கல்யாணம் இஸ் ஜஸ்ட் ஃபார் ஃபூல்ஸ். ஓகே கண்மணி. நான் உனக்கு கண்மணியா? யூ ஆர் மை மோஸ்ட் பியூட்டிஃபுல் சம்மன் நித்யா. ஒரு கவிதை சொல்லட்டுமான்னு கேளுடா. வேண்டாம். என்ன ஆதி சடன்லி சைலண்ட் மோட்? இதை கொடு, கண்டிப்பாக பிடிக்கும். நான் உனக்கு ஒரு போயம் வச்சிருக்கேன், சொல்லட்டா? யுவர் ஐஸ், the love for me in your eyes, and I want to see them one last time and remember it forever. இதை நீ டைப் பண்ணியா இல்லை ஏஐல அடிச்சியா? என் ஆர்ட்லேருந்து டைரக்டாக வந்துச்சு. ஐ எம் இம்ப்ரெஸ்ட். ஃப்ளர்ட்டிங் ஸ்கில்ஸ் மட்டும் மாஸ். உன்னோட பயோ பார்த்தேன். அது என்ன? லுக்கிங் ஃபார் டீப் கான்வர்சேஷன், நாட் டீப் ஃபேக்ஸ். பொய் சொல்றது, லவ்ல கேர்லெஸ்ஸா இருக்கிறது, முக்கியமா ட்ரஸ்ட் பண்ற பர்சன் கிட்ட ஃபேக்கா நடந்துக்கிறது. இப்படி ஐயோ நீ இப்படி பண்ண மாட்டல எனக்கு. 1 செகண்ட், நான் வந்துடுறேன். என்ன அப்புறம் லவ் செட் ஆயிடுச்சு போல. என்னடா உளர்ற? கோ அண்ட் ரீட் த லாஸ்ட் டெக்ஸ்ட் டிசிஷன் ப்ரோ. நீ இப்படி பண்ண மாட்டல எனக்கு. ஒரு மனுஷன் சந்தோஷமா இருந்தா அப்போ அவனுக்கு எதுவும் பிரச்சனை நோட்டிஃபிகேஷனில் வரும்னு சொல்லப்படும். Victoria. Why now? Why on this app? டே ஆதி, லக் பாஸில் உன் நோட்டிஃபிகேஷன் பார்த்தேன். ஸ்டில் லுக்கிங் ஃபார் லவ் த்ரூ ஆப்ஸா? ஐயோ சாரி நித்யா, எமர்ஜென்சி. ஏன்? விக்ஸ், it's been a while. How are you? I'm good. But interesting. Coincidence, no? Same app, same time? Yeah. Crazy team. So யார்கிட்ட பேசுற இப்போ? Be honest.
உன்கிட்ட தான் பேசுகிறேன் விக்ஸ். வி வில் see your patterns. அது ஒன்றும் மாறல. ஐம் கெஸ்ஸிங். நான் பார்த்துக்கிறேன். ஆ நீ ஒரு மெலடி, நான் ஒரு பிஜிஎம். கம்பைனானா பிளாக் பஸ்டர் தான். That's cute, but sounds rehearsed. இந்த லைன் இதுக்கு முன்னாடி நீ யூஸ் பண்ணியிருக்க போல. வாட்? நோ, இட்ஸ் ஒரிஜினல். உனக்காக நான் சொன்னது. இஃப் யூ சே ஸோ, சேம் ஓல்ட் ஆதி. பார்க்கலாம் எவ்வளோ நாள் பொய் இருக்க போகுதுன்னு. ஓகே, ரிலாக்ஸ்ட். ஒரே நேரத்தில் 2 பொண்ணுக்கிட்ட பேசுது கஷ்டம் போலையே. எவ்வளோ கஷ்டமாக இருக்கு. வாட்ஸ் யுவர் ஃபேவரட் மூவி? ஓகே கண்மணி, உனக்கு? என்ன பண்ணுற? நத்திங் மச், ஜஸ்ட் திங்கிங் அபவுட் யூ. Thinking about me or typing to someone else? ஏய் ஷட் அப் டா, ஐம் மேனேஜிங். உன் ஹாபிஸ் What about your future plans? ஒரு பொண்ணுக்கிட்ட பேசுறது டஃப்பு. இதில் 2 பேர் சேம் டைமில் ஏதோ ஓப்பன் புக்ஸ் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கு. பட் போத் புக்ஸ் ஆர் ஆஸ்கிங் சேம் கொஷின்ஸ். வெயிட் வெயிட், என்னடா இது? நீ ஒரு பர்சனை சீட் பண்ணா, if you decisive them and play with their heart, no second chance, you will be permanently removed. ஆதி, ரொம்ப போரா இருக்கு. Tell me a love poem. Something sweet. Yeah, Adi. Let's see your poetry skills. Impress me. ஆ 2 பேர் ஒரே சாட்டில். காப்பாத்துப்பா, நான் பார்த்துக்கிறேன். அகிம்சை தழுவியது உன் அவியோ என்னை கொள்கிறது. சம சின் சின் சின். நித்யா, விக்டோரியாவா? 2 பேரும் இருக்கு. செத்தடி. வெயிட், விக்டோரியா யாரு? So, Nitya? ஆதி. Who is Victoria? And who is Nitya? வெயிட் வெயிட், திஸ் இஸ் அ கிளிச். சாட் மர்ஜ் பண்ணிடுச்சு. ஐ கேன் எக்ஸ்பிளைன். கிளிச்சா? உன் ஹார்ட்ல தான் கிளிச் இருக்கு. You are literally the walking definition of situationship. Something never changes. ப்ளீஸ் ஜஸ்ட் லிசன் டு மீ. நான் உன்னை மியூட் பண்றேன். டுமாரோ 5 PM ஃபேஸ் டு ஃபேஸ் பேசு. ரியல் வேர்ட்ஸ். நோ AI, நோ காப்பி பேஸ்ட். தென் ஐ வில் டிசைட். So, Nitya? விக்ஸ், ஐ மெஸ்ட் அப் ஆஸ் யூஷுவல். You did. But you know what's funny? I'm not even angry. I expected this. இப்படி ஆகிடுச்சே. Adi, you have always been scared. Scared of commitment, scared of being real, scared of getting hurt. ஐ நோ. நித்யா ரொம்ப நல்ல பொண்ணு மாதிரி தெரியுறா.
நான் பார்த்ததுலேருந்து சொல்கிறேன், உனக்கு நிஜமாவே அவளை பிடிச்சிருந்தா ஹானஸ்டாக இரு. இந்த ஒரு வாட்டி ஏஐ சொல்கிற மாதிரி இருக்காம நீ யாருன்னு அதை காட்டு. நான் அதை தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். வாட் அபவுட் அஸ்? நமக்குன்னு ஒரு அஸ் எப்போவுமே இல்லாதி இருந்தது. நீ தான் ஓடிட்டே இருந்த, நான் தான் காத்துக்கிட்டே இருந்தேன். இப்போ நான் காத்துக்கிட்டே இருக்க முடியாது, முடிஞ்சுது. நாளைக்கு போய் அவகிட்ட பேசு, நிஜமா இரு. இப்போ உன்னால் பண்ண முடியாது அதான். பாய். வெயிட், நான் நித்யா கிட்ட பேச போகிறது உங்ககிட்ட ரேஸ் பண்ணிப்பா. அதாவது உங்ககிட்ட இது ஒன்றும் நம்ம பண்ண ரிஹர்சல் பிரேக்கப் இல்லை மிஸ்டர் ஆதி. நம்பினேன், காப்பி பேஸ்ட் லைஃப்பை வாழ்ந்தேன், டைலாக்ஸ் ஸ்கிரிப்ட்ஸ் மாதிரி டெலிவரி பண்ணேன். பட் லவ் இஸ் நாட் கண்டென்ட், லவ் இஸ் நாட் ஆல்காரிதம். ஐயோ பார்க்குறாளே. No AI, no backup dialogues, no safety net, just me and whatever comes out of my mouth. பேசு. நித்யா, நான் உங்ககிட்ட ஆனஸ்டாக இல்லை. ஃப்ரம் த பிகினிங் ஐ யூஸ் AI for dialogues, poem, pick-up lines, everything. ஐ நோ. அப்புறம் Then why did you reply? இந்த எல்லா காப்பி பேஸ்ட்டுக்கும் கீழே ஏதோ ஒன்று ரியலாக ஃபீல் ஆச்சு. சின்ன சின்ன விஷயங்கள், நான் ஜோக் சொன்னப்போ நீ ரிப்ளை பண்ண விதம், அந்த டைமிங், ஸ்கிரிப்ட்ஸ் பின்னாடி யாரோ ஒரு ரியல் பர்சன் ஒளிஞ்சிருக்காங்கன்னு நான் நினச்சேன். இருக்கான், ஆனால் அவனை காமிக்க நான் பயந்தேன். எதுக்கு பயந்த? எனக்கு பேச தெரியல, உன் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு தெரியல. இதானே உன் ப்ராப்ளம்? எனக்கு லைஃப்பில் ஈஸியாக எதுவும் கிடைச்சதில்ல. ட்ரூ லவ்க்காக நான் ஏங்கியிருக்கேன். எனக்கு யாரும் இல்லாத போது பொக்கிஷமா உன்னை எப்படி விட முடியும்? நீயே விட்டு போயிட்டா. உன் கூட இருக்கும்போது சந்தோஷமாக இருக்கிறத விட உன்னை மிஸ் பண்ணுற பயம்தான் அதிகமாக இருக்கு. பொய் சொன்னாலும் என்ன, உன்னை தானே லவ் பண்ணுறேன். டெஸ்டினி வில் மேக் அவர் லவ் மீனிங்ஃபுல். நம்ம ரெண்டு பேருக்கும் லவ், எமோஷன், இன்ட்ரெஸ்ட் இதெல்லாம் டிஃப்ரெண்ட். ஆனால் நமக்குள்ள காமனாக ஒரு ப்ராப்ளம் இருக்குது. நம்ம எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்ப டிஃப்ரெண்ட். ஒவ்வொருத்தவங்களோட மைண்ட் செட்டை புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ நடக்கிற சில விஷயங்கள் கன்ஃபியூஷனை தான் க்ரியேட் பண்ணுது. ஆனால் நம்ம ரெண்டு பேரும் ஹானஸ்டாக இருந்தால் இதெல்லாம் கரெக்ட் ஆகும். கடைசியாக சொல்லணுன்னா, லவ் மட்டும் போதாது, பேஷன்ஸ் வில் மேக் அவர் லவ் மீனிங்ஃபுல். ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணலாம். நான் ஆதி. நம்ம ஒரு டெஸ்ட் வைப்போம், அதை வச்சு இவனை நம்ம வேணா ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம். அப்புறம் மேபி லவ், ஃப்யூச்சரில் நம்ம ரிலேஷன்ஷிப் பார்த்துட்டு அப்புறம் பார்க்கலாம். எந்த ஒரு பையனும் லவ் பண்ண பொண்ணை ஃப்ரெண்டாக பார்க்க மாட்டான். ஆனால் ஃப்ரெண்டாக இருக்க பொண்ணை கண்டிப்பாக லவ் பண்ணுவான். உன் கூட இருந்து என் ஃபீலிங்ஸை ஃபேக் பண்ணிட்டு இருக்கிறத விட தள்ளி இருந்து சந்தோஷப்படுவேன். செகண்ட் டெஸ்ட், நம்ம வேணா இந்த ஜென்சி ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாமா? புரியல. லைக் பெஞ்சிங் லைஃப். சிச்சுவேஷன்ஷிப்பு, ஷிப்பிங்கு, பெஞ்சிங்கு, ரெட் ஃப்ளாகு, க்ரீன் ஃப்ளாகு, ஹார்ட் லான்ச்சு, சாஃப்ட் லான்ச்சு, க்ரஷ்ஷு, பேர் மீம், டாக்ஸிக் லவ். இப்படிலாம் லவ் பண்ணோன்னா நான் எப்பயோ கமிட்டட் ஆகியிருக்கலாம். ஒரு பொண்ணை லஸ்ட்டுக்காக மட்டும் பார்க்காம நல்ல மனசோட காதல் பண்ணதான் தவிர கர்மம் இப்படி பண்ண இல்லை. மூவி போலாமா? மூவி தானே பார்க்கணும். 48 மணி நேரம் என் கூட பேசாத, என்ன தேடாத. பா, வாட் அ சீன்ல. சம் குட் ஃபிலிம்ஸ் மேக் அஸ் ஃபீல் பெட்டர்ல. மேபி இன் ரியல் லைஃப் சம் பர்சன் டூ. ப்ரியாரிட்டைஸ் அவர் செல்ஸ் இஸ் த பிக்கஸ்ட் மெச்சூரிட்டி. மற்றவங்க புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறப்போ நம்ம யாருன்றதே மறந்துடுறோம். நமக்கு யார் கூடயாச்சும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் அப்போ உன்னையும் அவங்களையும் புரிஞ்சுக்க
இந்த யூனிவர்ஸ் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்குன்னு நினச்சிக்கோ. யாரையும் ஓவராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணாமல் கிவ் ஸ்பேஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட். தட் மேக்ஸ் சென்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் அதர்ஸ். இந்த ஜென்ரேஷன் ஃபுல்லாக எல்லாத்தையும் காப்பி பேஸ்ட் பண்ணுறதே ட்ரை பண்ணுறோம். முடிஞ்ச அளவுக்கு ஒரிஜினலாக இருக்க ட்ரை பண்ணுவோமே. அட்லீஸ்ட் நமக்கு பிடிச்சவங்கள்ட்டையாச்சும். இப்படிக்கு